கண்டுபிடிச்சதும் ஃப்ரிட்ஜ் ஒருத்த கண்டுபிடிச்சவன் பாருங்க, ஐயோ வச்சவங்களே மறந்துடுவாங்க என்ன வச்சோன்னு. அது பாட்டு கிடக்கும், வருஷ கணக்காக கிடக்கும் சிலதெல்லாம். ஏன்னா உள்ள போய் தேடினதும் கிடையாது, அதை சுத்தம் பண்ணதும் கிடையாது, அதை புதுப்பிச்சதும் கிடையாது. அப்படியே அடுக்கிட்டே இருக்க வேண்டியது. அழுத்தி 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 அடுக்கிட்டு என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, ஃப்ரிட்ஜு பத்தவே மாட்டேங்குது. நிறைய பெண்களுக்கு இப்போ தான் இப்போ கம்ப்ளைண்ட். ஏன்னா அவங்க சைஸ் பெருசு பெருசாக பார்க்குறாங்க, டபுள் டபுளாக டோர் இருக்குன்னு. எனக்கு இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பார்த்தாலும் எனக்கு பயமாகிடும். எனக்கு ஆண்டவா, சின்ன ஃப்ரிட்ஜிலேயே வருஷங்களை தாண்டி பொருட்கள்லாம் இருக்கும், டபுள் டோரை வச்சு பீரோ மாதிரி வச்சா என்னத்தெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு. நிறைய கிறிஸ்டியன் லைஃப் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய அனுபவங்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா காலாவதியான அனுபவங்கள். இன்றைக்கு அவங்க அனுபவம் என்ன? ஏப்பா, இள வயதில் நீ ரொம்ப அன்பா இருந்த, ரொம்ப நேசிச்ச, ஆதியில் நீ அன்பு வைத்திருந்த, ஆனால் அன்பு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நான் விட்டுட்டேன்றார் ஆண்டவர். நீ சின்ன வயசுல ரொம்ப ஜெபம் பண்ண, வேதத்தை தியானித்த, கர்த்தரோடு நடந்த, அவரோடு நீ ரொம்ப அன்பாக நீ பழகுன. ஆனால் இன்றைக்கு உன் நிலைமை என்ன? Do you have a fresh experience with God? தேவனோடு ஒரு புதிய